வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கருவேப்பிலை மரத்துலேருந்து கருவேப்பிலையும் மாதுளம்பழம் தோலையும் போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு மாதுளம்பழம் கருவேப்பிலை டீ, அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்து ஒரு பெரிய டம்ளரில் நல்ல இளம் சூட்டில் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கிற அந்த கருவேப்பிலை மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டேன். சித்ரா பௌர்ணமி இன்னும் 2 நாளில் வரப்போகுது. அந்த நிலவோட அழகை பாருங்கள். அந்த கருவேப்பிலை மரம் வழியாக அந்த நிலவோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கடியில் அந்த கருவேப்பிலை மரத்துக்கடியில் உட்காந்துட்டு அந்த கருவேப்பிலை மரம் தந்த அந்த கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை டீ, மாதுளை டீ போட்டு குடிச்சிக்கிட்டு மைண்ட் ரிலாக்ஸாக சிப்பாக குடித்தா எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த நிலவு மாதிரியே மனசுலேயும் எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இந்த டீ போடுறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு வந்து இப்போ அந்த கருவேப்பிலை டீயை கருவேப்பிலை மரத்துக்கடியில் உட்காந்துட்டு அந்த இளம் தென்றல் வீசுது, நல்லா வீசுது, அழகாக வீசுது. அதுக்கடியில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அந்த நிலவையும் கருவேப்பிலை மரத்தையும் அந்த கருவேப்பிலை மாதுளை டீயையும் குடிச்சிட்டு மனசு லேசாக, உடலும் லேசாக இருக்குது. ஏன்னா குளிச்சிருக்கேன்னா புத்துணர்வாக இருக்கா, மனசுக்கும் ஃப்ரீயாக இருக்குது. பாருங்கள், நிலவு எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் அந்த மரத்து வழியாக அந்த நிலவை பார்க்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிறது நாம் அமைச்சிக்கிறது. சில பேருக்கு தானாக அமைகிறது. சாயந்தரம் வந்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு குளியில் போட்டு இந்த மாதிரி ஒரு டீ, இயற்கையாக ஒரு நல்ல ஒரு டீயை போட்டு குடிங்க. இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலில் உட்காந்துட்டு குடிங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. இந்த மாதிரி நீங்கள் காதல் பாட்டும் படிக்கலாம். அல்லது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னு பக்தியாகவும் இருக்கலாம், அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து. ஆனால் அந்த அழகிய சந்திரனை, அந்த அழகிய நிலவினை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு அருமையான அனுபவம்.